கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் உள்ள பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அந்த பகுதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், அந்த பகுதியில் எத்தனை பேர் குவிந்திருக்கிறார்கள்? அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க? சத்தியஞான சபையில் 80 காணி நிலத்தை 1867ஆம் ஆண்டு பார்வதிபுரம் மக்கள் இலவசமாக தருகிறார்கள். அந்த இடத்தில் விவசாயம் கூட செய்யக்கூடாது என வள்ளலார் சொன்னதாகவும், ஆனால் வள்ளலாரின் கோட்பாட்டுக்கு எதிராக சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு கட்டாயம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என தொடர்ந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. அதே சமயத்தில் அதிமுகவும் இதற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தது. நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். குறிப்பாக இன்று தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலியமாக இந்த திட்டத்தை துவங்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் காணொலி காட்சி மூலியமாக அந்த திட்டம் துவங்கப்படவில்லை. அது ஆஃப்லைனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில்தான் அந்த திட்டத்தை உடனடியாக கைவிடும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் வடலூரில் குவிந்தார்கள். இதனால் அங்கு அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த சர்வதேச மையம் வேறு எங்கு வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம், ஆனால் வடலூரில் சத்தியஞான சபையில் நிச்சயமாக கட்டக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீண்டும் அரசு இதை கையில் எடுத்தால் கடுமையான போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை செய்து வந்தார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக பார்வதிபுரத்தை சேர்ந்த சக்கரை நம்முடன் இருக்க. அவளை கேட்கலாம். ஐயா, நீங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எதற்காக அங்க கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஐயா, பார்வதிபுரத்து மக்கள் தான் 72 காணி கொடுத்தாங்க. 8 ஏக்கர் 8 காணி அனாதை புறம்போக்கு. அந்த வள்ளலார் பசி பிடிய போக்குவதற்குத்தான் தர்மசாலை ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்தது வள்ளலார் ஞானசபை ஆரம்பிச்சது எண்கோண வடிவில் ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 80 காணியில மக்கள் 8 திசையும் மக்கள் அதிகரிக்கும் போது 8 திசையில இருந்து ஜோதியை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அமைச்சாரு. எங்களுடைய முப்பாட்டன் அவங்க தான் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுது அதாவது நிர்வாக அதிகாரியை போய் நாங்கள் கேட்குறோம், எத்தனை ஏக்கர் தான் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 65 ஏக்கர் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப மீதி எங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க கொடுத்தன்னு சொல்றீங்களா, உங்களோட ரெக்கார்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, பாலகிருஷ்ண பிள்ளை என்பவர் அவர் பாலகிருஷ்ண பிள்ளைங்கிறவர் என்ன அது ஹெச்ஆர்என்சியில் ஒப்படைச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்பொழுது எங்களை ஊர்க்காரங்களை நீங்க ரெக்கார்டை கொண்டு வாங்கங்கிறாங்க. அதனால பார்வதிபுரத்து மக்கள் முற்றிலுமாக இங்க சர்வதேச மையம் வள்ளலாரோட கடல்ல அமைக்க கூடாது. இப்ப வள்ளலார் நெய்வேலி ரோடுக்கு வடபுறம் நிறைய இடம் இருக்குது. அது அருப்பா பாடசாலை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கூட பண்ணலாம். அது என்ன குறிப்பாக இந்த இடத்தை நாங்கள் கொடுக்கிறோம், இதற்கான ஆவணங்கள் நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்தில் இருக்கும், ஆனால் எங்களை கேட்கிறார்கள் என்று ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் பார்வதிபுரம் மக்கள். அதே சமயத்தில் சன்மார்கள் நம்முடன் இருக்க. அவளை கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த சர்வதேச மையம் தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது, ஆனால் ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? சர்வதேச மையத்திற்கு சன்மார்க்க சங்கத்தவர்கள் எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கடந்த 1.5 ஆண்டு காலமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லோரும் சர்வதேச மையத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் தமிழக அரசு வடலூரில் அமைக்கிறோம் என்றுதான் சொன்னார்களே தவிர, சர்வதேச மையம் அமைக்கிறோம் என்றுதான் சொன்னார்களே தவிர, வடலூர் பெருவெளிக்குள் அமைக்கின்றோம் என்பது கடந்த 1 மாத காலமாக தான் அரசல் புரசலாக எங்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் இங்குள்ள அதிகாரிகள் பேசிக்கொண்டார்கள். அதாவது இங்க அமைக்க போறோம்னு. எக்காரணம் கொண்டும் வடலூர் பெருவெளிக்குள்ள அமைக்கக்கூடாது என்பது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய விருப்பம் அல்ல, இது வள்ளல் பெருமானாருடைய விருப்பம். சன்மார்க்க சங்கத்தவர்கள் எழுதி வைத்திருக்கிற குறிப்பு வள்ளலாருடைய பாடல்களில் தெளிவாக தெரிகின்றது. வடலூர் பெருவெளி என்பது எதிர்காலத்தில் சன்மார்க்க சங்கத்தவர்கள் கூடுவதற்கும், இதற்கு மேற்பட்ட மக்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஆகி அவர்கள் இதிலே வழிபாடு செய்வதற்கும் ஒன்று கூடுவதற்கும் சாதி சமய மதங்கள் எல்லாம் கடந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் பெரிய அளவிற்கு கூடுவார்கள் என்று வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். ஒரு எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாத அளவிற்கு மக்கள் கூடுவார்கள். இனி வரும் காலம் சன்மார்க்க காலம் என்று அவர் குறித்து வைத்துள்ளார். எதன் நம்பிக்கையில வள்ளலார் அப்படி சொன்னார்? இதையெல்லாம் முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு கருப்பு திரை போடப்பட்டதாக நாங்கள் கணிக்கின்றோம். அரசு அதிகாரிகள் மட்டுமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் அவர்கள் மட்டுமே இதில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது அதிகாரிகளுடைய ஆட்சியா, முதலமைச்சருடைய மக்கள் ஆட்சியா என்பது நாங்கள் சந்தேகத்தை கிளப்புகின்றோம். நாங்கள் அனைவரும் வடலூரில் இங்கே மதுக்கடைகள் கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஒரு மதுக்கடை கூட தமிழக அரசு இன்னும் மூடவில்லை. ஆனால் நாங்கள் யாரும் கேட்காத சர்வதேச மையத்தை இன்றைக்கு திறக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லோரும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சிக்காரர்கள்
செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கட்சிகள், இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். 1.5 ஆண்டு காலமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி இந்த எதிர்ப்பு குரல்களுக்கெல்லாம் செவிசாய்க்காமல், பதிலளிக்காமல், தான் தோன்றித்தனமாக, மூர்க்கத்தனமாக ஒரு ஆக்கிரமிப்போடு எஞ்சிய நிலத்தை ஆக்கிரமிக்கின்ற வகையிலே இன்றைக்கு தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிறது. இந்த குறிப்பாக நாங்கள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்து விட்டோம். ஆனால் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு செல்லவில்லை. அதிகாரிகள் மறைக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சன்மார்க்கர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி இன்று கையில் எடுத்திருக்கிறது. கட்டாயமாக அந்த கட்டுமான பணி தொடங்கினால் நிச்சயமாக அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வருவோம். இது நாங்கள் நடத்தும் போராட்டம் அல்ல, வள்ளலார் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். வள்ளலார் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பெருவழியை நிச்சயமாக ஆக்கிரமிக்க கூடாது, குறிப்பாக விவசாயம் கூட செய்யக்கூடாது என்று தெரிவித்த போதும் தமிழக அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. சர்வதேச மையம் தேவைதான், அது வடலூரில் உள்ள அந்த பெருவெளி இடத்தில் கட்டாயம் கட்டக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். இதன் காரணமாக வடலூர் முழுவதுமாக போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தற்போது இந்த எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த எதிர்ப்பு தற்போது கலைந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த கட்டுமான பணி தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை வடலூர் சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.